அன்பு நண்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காதலிக்க நேரமில்லை. ஜெயம் ரவி, நித்யா மேனன், வினய், யோகி பாபு நடித்த படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி எடுத்துக்கிறாங்க. அப்படி என்னப்பா அந்த படத்தில் இருக்குது, காதலிக்க கூட நேரம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க. முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே நித்யா மேன்னா காமிக்கிறாங்க. நித்யா மேன் எப்படின்னா ஆண்கள் துணையே நமக்கு தேவையில்லை, ஆனால் குழந்தை மட்டும் இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு ஸ்பேம் மூலமாக குழந்தை பெற்றுக்கரலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைய காலத்தில் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. இதனாலே சொல்வதெல்லாம் உண்மையில் இருப்பாங்கள்ல, அவங்க தான் இவங்களுக்கு அம்மாவாக இருப்பாங்க. மனோ அப்பாவாக இருப்பார். அவர் எப்பயுமே சாதுவான ஒரு அமைதியான கேரக்டராக இருப்பார். இவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்கவே கேட்காது. என்னடி பேசுகிற, அறிவே இல்லையா உனக்கு, இப்படிலாம் இருக்கலாமா அப்படிம்பாங்க. உனக்கு நான் வெர்ஜின் தெரியுமா அப்படிம்பாங்க. சொன்னோடனே ஜாக்காகிடுவாங்க. இதுவே தெரியாது அப்படிம்பாங்க. நீ என்னடா பொண்ணு, என்னங்க பொண்ணை வளர்த்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்றாங்க. இன்னொரு பக்கம் ஜெயமரி நிச்சயார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணுற கட்டத்தில் காதலி வரது விளையாடுறதுனால அவருக்கு அந்த குழந்தைங்கனாலே அவர் பிடிக்காத ஒரு சூழ்நிலை அவர் அந்த மாதிரி ஆளாயிடுவார். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் வினய், யோகி பாபு தான் ஜெயம் ரவியோட ஒரு ஃப்ரெண்டு. வினய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஸ்பேம் டோனர் பண்ண போகிறேன் நான், நீங்களும் வர்றீங்களா அப்படிங்கிறது. என்னடா ஸ்பேம் டோனரா, என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு டேய் போடா, இதெல்லாம் வெளிநாட்டோட வச்சுக்கூடா, இங்கெல்லாம் செல்லாதரா, அப்படி அதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படி இப்படிம்பாங்க. இல்லை நான் பண்ண போகிறேன், நீங்கள் வர்றீங்களா வரலையா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி யோகி பாபும் போயிட்டு ஸ்பேம் டோனர் பண்ண போயிடுவாங்க. அங்கே போனால் கூட அந்த ஸ்பேமை வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கலாமா, அங்கே இந்த மாதிரி படம் இருக்குமா, இந்த மாதிரி டிவி இருக்குமா, எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து டிவி இந்த இருக்குது, போய் ரூமில் போய் பார்த்துட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க. இது அப்படியே ஓப்பனாக நேச்சரில் அப்படியே பேசியிருப்பாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னா, சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே போய் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்துட்டு போன உடனே ஜெயமரியோட ஸ்பேம் மட்டும் மாற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. மாற்றி வச்ச உடனே அது எப்படி மாறுனுச்சுன்னு அவங்களுக்கே தெரியாமல் மாற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த கட்டத்தில் குழந்தை பெக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா மேனன் வராங்களா, அவங்களுக்கு இது போயிடும். போன உடனே அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக மாசமாயிடுவாங்க. மாசமான உடனே அங்கே போயிட்டு வீட்டில் போயிட்டு என்னம்மா நீ இவனை கல்யாணம் பண்ண போறியா இல்லையா அப்படிம்பாங்க. நான் இன்றைக்கி மாசமாக இருக்கேன் அப்படி. மாசமாக இருக்கியா, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா நம்ம வீட்டிலலாம் அம்மா அப்பாவெலாம் இந்த மாதிரி பேசுனா விளக்க மாத்திரை அடித்து வெளியே பற்றிடுவாங்க, அந்தளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் அசால்ட்டாக அவர் அப்பா அப்பாவே இருப்பாராம், ஒன்றுமே கண்டுக்கிற மாட்டாராம். இவங்க மட்டும் சும்மா கற்றுவாங்களாம். இது மதிக்காமல் ஊரை சுற்றிக்கிட்டு அலையுமா. இந்த மாதிரி பெண்ணுகளை பெற்று வச்சுருப்பாங்களா என்ன. அப்படி கதையை நம்ம கிருத்திகா ஸ்டாலின் எடுத்துக்கிறாங்க. இவங்க ஒரு வித்தியாசமான கதைக்கள இயக்குனர்களுக்கு. சரி, அப்புறம் என்ன நடக்குன்னா, இப்படியே இருக்கையில் அப்புறம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டு இந்த நித்யா மேனனுக்கு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்தவொடனே அந்த பையனை கொஞ்சம் பெரிய ஆளாயிடுவான். பெரிய ஆனோடனே அவன் ரொம்ப பயங்கரமாக வாழ்த்தண்டை சேட்டுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் இவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் யாருக்கு பிறந்தான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள டாக்டர்லாம் விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் அட்ரஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் நேம் மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இல்லை எனக்கு நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா மேனன் ஒரு பக்கம் அங்கிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கையில் அங்கே ஜெயம் ரவி, வினய், யோகி பாபு எல்லாமே ஒரு இடத்துல அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நித்யா மேனனுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக என் பண்ணால் சும்மா பேச்சு தரமாக இந்த மாதிரி பேசி அவங்களுக்குள்ளே சும்மா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யார் அவங்களுக்கு தெரியாது, அவங்க யார் இவங்களுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் விஷயமா, இந்த பில்டிங்லாம் கட்டுவாங்கள்ல இன்ஜினியர்ஸு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா வந்திருப்பாங்க மாற்றி மாற்றி. இவங்களுக்கு அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும் செஞ்சிடும். அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பசங்க எனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னோடனே ஓகே அப்படி இப்படிங்கல இவங்களுக்குள்ள எதுக்கு லவ் வந்தது ஏன் தெரியாது எப்படின்னே தெரியாமல் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். கதையை ஒரு புரியாத புதிராக ஓடிக்கிட்டு இருக்கும். கடைசியில் வினய் பார்த்தோன்னா, என்னோடய ஸ்பேம் போச்சுல, அது ஒரு பெரிய இதுகிட்ட போயிடுச்சு, ஒரு பெரிய வீட்டு ஆள்கிட்ட என்னை மருமானம் ஏற்றுக்கிட்டாங்க, இந்த மாதிரி நான் தான் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க கதையை கொண்டு வந்திருப்பாங்க. அவன் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிடுவானா, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோகிபாவே புலம்ப ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் காதலிப்பாங்க செய்வாங்க. அப்புறம் இந்த பையன் யார் என்ன ஏதுன்னு இவரும் விசாரிக்கிற மாட்டார். இவன் எதுக்கு இந்த குடும்பம் எப்படின்னு குடும்பம் இந்த உலகமே உருப்படாமல் போகிற கதையை இந்த கதையை எடுத்துக்கிறான்னு தான் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு கான்செப்ட்டு கடைசியிலாவது உண்மை தெரியணும், அந்த உண்மையும் தெரியாது, எதுவுமே காட்டாத ஒரு புரியாத புதிராக எடுத்துக்கிறாங்க. இவங்க மனசில் என்னத்தை நினச்சி இப்படிலாம் எடுத்துருக்காங்களோ அப்படின்னு கூட நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல இயக்குனர்கள் இருந்தாலும் இது போன்ற புதுசாக இயக்குனர்கள் இந்த மாதிரி எடுக்கிறதுனால நாடு நாசமாக தான் போகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட புரியாத
புதிர்னு சொல்ல முடியும். இந்த படத்தில் வந்து நான் பார்க்குற பிள்ளைங்க கூட கெட்டு போயிருங்க. நம்மளும் ஆண் துணை இல்லாமல் நம்மளும் வாழலாமே, நம்மளும் இந்த மாதிரி வாழலாமே சொல்லிட்டு காசு பணம் வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக போயிட்டு பிள்ளைய பார்த்துட்டு ஜாலியாக இருப்பாங்க உங்களுக்கு. அப்படி தான் கதை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி ஆண்களும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பிள்ளைய பார்க்காம நம்மளும் இந்த மாதிரி வந்து இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி குழந்தை வச்சுருப்பாள், அவகிட்ட பழகி வந்து இந்த மாதிரி போயிடலாம் உங்களுக்கு. அப்படி தான் இந்த கதையை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 1.5 தாங்க கொடுப்பேன். அது கூட கொடுக்கக்கூடாது. இந்த படத்தில் ஏதோ ஜெயம் ரவி நித்யாமனுக்கு ஆக்டிங் கேண்டி அப்படி இப்படின்னு கொடுக்கலாம். ஜெயம் ரவி எதுக்கு நடிக்கிறாரு தெரியல. அவரோட நடிப்புலாம் எப்படிப்பட்ட நடிப்பு, எப்படிப்பட்ட கதையை தேர்ந்தெடுப்பார், இவரே எப்படிப்பட்ட கதையெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்தார், இன்ன வரைக்கும் வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.